If we tried it, we can make it. But don't we ever just take some chances and stop. Hello everyone. So thank you so much for supporting me. And நீங்க இந்த வீடியோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா it is Priya Sridhar. So actually இந்த வீடியோ என்ன அப்படின்னா I'm going to record my weekend after 5 days of busy work. அதாவது ஒரு 5 days of corporate life அப்புறமா வந்து I just wanted to record video. And today is Friday night. After log off I'm like very fresh and ரொம்ப அப்படியே ஜாலி வைப்ஸ்ல வந்து இருக்கேன் நான். I'm not like very clear. Okay, நம்ம இந்த பர்டிகுலர் niche தான் போகணும் அப்படின்னா I just wanted to trial and error. So let's get started. ஃப்ரைடே நைட் கடமைகளை வந்து பண்றதுக்காக உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலா இது வந்து என்னோட ஏர் ஆயிலுக்கு இன்னும் நாளைக்கு வந்து ஏர் வாஷ் டே வாட்டர் விச் இஸ் லைக் இது வந்து சியா சீட்ஸ் போட்டு ஒரு சோப் பண்ண வாட்டர். வெரி சிம்பிள் ஸ்கின் கேர் பிகாஸ் என்னோட ஸ்கின் வந்து இட் இஸ் லைக் ரெக்கவரிங். பர்டிகுலரா இப்போ வந்து எனக்கு செமையா வந்து என் ஸ்கின் வந்து இட் இஸ் கெட்டிங் ரெக்கவர்ட். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் மை ஸ்கின் கேர் routine because I faced a lot of things in my skin care routine. I have a very particular products to put into my skin. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நைட்டு ஸ்கின் கேர் ஏர் எல்லாம் முடிச்சுட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு நான் வந்து ஏதாவது வீடியோ பார்த்துட்டு தூங்கலான்னு இருக்கேன். Be gentle to your skin. Don't put ரொம்ப போட்டு ஆஷாலாம் தேய்க்காதீங்க because your skin is very gentle. I used to use this lip balm. இந்த lip balm இல்லைனா விஷ்கேரோட lip balm யூஸ் பண்ணேன். That is really helping me nowadays. And like you can see the seeds, right? So actually என்னோட air வந்து summer frizzy and dry air. But இப்போ நான் வந்து சில விஷயம்லாம் பண்ணி என்னோட முடிய வந்து இப்படி வச்சிருக்கேன். And it is not like very perfect and all. This is trying to be myself better every day. ஸோ என்ன வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து I'm just going to put a bun. Let it be a podcast or let it be a TEDx talks or whatever is that. I just see all of that. And கொஞ்சம் பாலிடிக்ஸ் இது எல்லாமே வந்து இந்த டைம்ல தான் பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குல்ல அதில் வந்து யூஸ் டு ரைட் வாட் ஐம் கோயிங் டு டூ. அது கொஞ்சம் ஒரு 3 பேப்பரால் வந்து ஸ்டிக் ஆயிருக்கும். I'll show you that. So actually this is me in my childhood. And yes, so this is my first day pick in office. So நிறையா ஸ்பீச் அண்ட் ஆல் ஆஃப் திஸ். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி நான் வந்து நிறையா ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து எழுதி வச்சுருப்பேன். லைக் சாட்டர்டே ஐ ஹவ் டு கம்ப்ளீட் மை பெண்டிங் கோர்ஸ், டென்டல் அப்பாயின்மெண்ட், ஆன்லைன் கிளாஸ், கம்ப்ளீட் தி ஆக்ஷன் ஐட்டம்ஸ். அண்ட் சண்டே இட் இஸ் ரியலி கோயிங் என்ன எழுதி வச்சுருக்கேன், ஆன்லைன் கிளாஸ், எடிட்டிங் ஒர்க்ஸ், ஓகே, டேக் ரெஸ்ட், ரெஸ்டிங் வித்தவுட் கில்ட். எஸ், that's what I do. அண்ட் வீக் டேஸ் இது எல்லாமே வந்து நான் முடிச்சது. ஸோ இது முடிச்சதுனால நான் எல்லாத்தையும் டிக் போடுவேன். அண்ட் திஸ் இஸ் டியூரிங் மை லைக் ப்ரைம் டைம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுனால I have some editing works to do. நான் இப்போ தான் வந்து கொஞ்சமாக அந்த எடிட்டிங் கற்றுட்டு இருக்கேன். எனக்கு வந்து பெருசாலாம் எடிட்டிங் வந்து தெரியாது. ஸோ பட் I wanted to do my best in whatever thing I'm doing. So I'm just learning to do a lot of things. Maybe initial டைமில் வந்து I'm not that Poco and Realme இந்த ஃபோன் வச்சு தான் I'm balancing fake videos. So I'm planning to buy a phone for capturing videos and also quality நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு ட்ரைபாடும் வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா நான் இப்போ வரைக்குமே வந்து இந்த செட்டப்லாம் பண்ணி எடுப்பாங்கல்ல, லைக் இந்த பாத்திரம்லாம் வச்சு ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ் ஆஃப் சப்போர்ட்ல வச்சு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து I'm trying hard to make my phone ஃபோனை வந்து நிற்க வச்சு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கேன் நான். ஸோ I just want to buy a tripod and ஒரு லைட் வாங்கணும். ஏன்னா வந்து லைட்டே இல்லை எங்கள் வீட்டில், சன்லைட்டுக்கு வெளிச்சமே இல்லை. ட்ரைபாட் அண்ட் தட் ரிங் லைட் அண்ட் ஆல் ஆஃப் தட் I'll show you that also. I'm very excited அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் நான் புதுசாக மைக் வாங்கினேன். ஸோ அதனால நான் வந்து இப்போதைக்கு வந்து ரியல்மின்னு நினைக்கிறேன். இந்த ரியல்மியில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா நம்ம ஒரு புது ஃபோன் வாங்கலாம், ஒரு ட்ரைபாட் வாங்கலாம், லைட் செட்டப் வாங்கலாம். I'll do all these things. So please do support me. And இன்னைக்கே வந்து நான் நிறைய பேசிட்டேன். நம்ம வந்து வீக்கெண்ட் vlogன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே நைட் எல்லாம் பேசுறோம். We'll see everything in Saturday and Sunday. ஏஸ்தட்டிக்கா இருக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் நீங்க நினைக்காதீங்க. But I'll try to shoot best of myself. And so stay tuned. Good night. ஸோ இட் வாஸ் அ லேட் சாட்டர்டே மார்னிங். நான் ஒரு 10:30 to 11க்கு தான் ஏஞ்சிட்டு நட்ஸ்லாம் சாப்பிட்டு ஐ வாஸ் கெட்டிங் ரெடி. அப்படியே அறக்க பறக்க கடகடன்னு கிளம்பிட்டு இருந்தேன் வித் வெரி சூப்பர் கிறிஸ்பி தோசா. ஸோ மார்னிங் தோசை சாப்பிட்றதுலாம் வந்து ஒரு செம்ம ஹிட்டு தெரியுமா. எனக்கு வந்து தோசை ரொம்ப
ரொம்ப பிடிக்கும். அப்படி ஃபிட் செக் சும்மா காமிச்சிட்டு ரொம்ப இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு கிளாத் போட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ நான் பார்க்குற ஹாஸ்பிட்டல் வந்து போரூர் ராமச்சந்திரா தான். ஸோ எனக்கு வந்து ஒரு 12:30 கிட்ட அப்பாயின்மெண்ட் இருந்தது. நான் கிளம்பி போயிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஆக்சுவலாக ராமச்சந்திராவில் தான் படிக்கிறா. ஸோ அவளை வர சொல்லி கொஞ்சம் உட்கார்ந்து கதை அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஒன்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நானும் என் ஃப்ரெண்டும் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அடுத்த கையோடு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அம்மா இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க எல்லாமே ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு. தென் ஐ கேம் பேக் ஹோம் பை 4 o'clock. So I came back home and இப்போ டைம் வந்து it is like ஒரு 4 o'clock and yes, ஸோ எனக்கு வந்து செம்மையாக வலிக்குது. ஸோ I'm going to take tablets and I hope so I'll get better after my sleep. ஸோ ஆஃப்டர் மை பவர் நேப் நான் வந்து ஒரு 6 மணிக்கா ஏஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ 6 மணிக்கா ஏஞ்சிட்டு ஐ வாஸ் சிட்டிங் அண்ட் ஐ வாஸ் லைக் ஃபீலிங் வெரி மச் பெட்டர். பிகாஸ் டாக்டர் வந்து உனக்கு சொன்னாங்கன்னா அதை அப்படியே தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே என்னை வந்து டேப்லெட் போட சொன்னாங்க. பட் நான் டேப்லெட் போடாமல் வீட்டுக்கு வந்து 2.5 hours அப்புறமா எனக்கு பெயின் ரொம்ப சிவியரானதுக்கப்புறமா நான் டேப்லெட் போட்டேன். அண்ட் நான் டேப்லெட் போட்ட அப்புறம் பெயின் வந்து செம்மையாக ரெக்கவர் ஆச்சு. அண்ட் ஈவினிங் ஐ வாஸ் ஃபீலிங் வெரி மச் பெட்டர். ஸோ கோல்ட் காஃபி குடிச்சிட்டு தென் ஐ வாஸ் சீயிங் சம் கோர்சஸ் பை த சைட். ஸோ நான் வந்து கொஞ்சம் கோர்ஸ் பண்ணணும், மாடியூல்ஸ்லாம் இருந்தது. இட் வாஸ் லைக் பெண்டிங் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ அதனால் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றதும் இந்த கோல்ட் காஃபி குடிக்கிறதெல்லாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குமான்றது எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக சலைவா வந்து முழுங்குறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் இனிஷியலாக ஒரு 2-3 hours and I had very mild swelling on that day. பட் அதுக்கப்புறமா ஐ வாஸ் பிளானிங் டு கோ அவுட். என் அம்மாவோட வந்து எப்போவுமே சாட்டர்டே ஆனால் டெம்பிளுக்கு போவேன் நைட்டு. ஸோ நான் வந்து ஓகே நம்ம வீட்டிலே இருந்தாலும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கலந்து வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ யூஸ்வலி கோ ஃபார் பாபா ஆரத்தி, சாய்பாபா கோவில் இன் மயிலாப்பூர் ஃபார் நைட் சாட்டர்டே ஆரத்தி. ஸோ அப்படியே நம்ம கபாலீஸ்வரர் கோவிலுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு we were going out. அண்ட் நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி மேக்கப்லாம் போட்டு கொஞ்சம் ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரிலாம் போட்டு அந்த ஒரு டெம்பிள் வைப்ஸ்க்கு வந்து எனக்கு கொண்டு வந்துட்டு இருந்தேன். அண்ட் ஆக்சுவலி மயிலாப்பூர் இஸ் வெரி நியர் டு மை ஹோம். ஸோ மயிலாப்பூர் இஸ் ஆக்சுவலி an emotion for me where I completed my schooling and எல்லாமே என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரீகேஜிலேருந்து 12th standard வரைக்கும் என்னோடய ஸ்கூலிங், சைல்ட்ஹுட் மெமரிஸ், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனது இது எல்லாமே வந்து அந்த மயிலாப்பூர். ஈவன் அ வெரி ஸ்மால் ஸ்ட்ரீட் இன் மயிலாப்பூர் ஹாவ் அ வெரி குட் எமோஷன்ஸ் அண்ட் memories for me. ஸோ நாங்கள் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்த அப்புறம் we had a very good surprise where we had ஒரு பல்லாக்கு and all of this was happening. ஆனஸ்ட்லி கோவிலுக்கு போன உடனே ஒரு செம்ம பீஸ்ஃபுல்லான வைப் அண்ட் எஸ்பெஷலி இன் கபாலீஸ்வரர் டெம்பிள் ரொம்ப ஒரு அட்மாஸ்பியரே ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் நேரம் காமாக உட்காந்து மைண்டில் இருக்க தாட்ஸ்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு எவ்ரி திங் வில் ஹேப்பன் அட் த ரைட் டைம்னு ஒரு நல்ல ஓப்பில் வெளில வந்தோம். அண்ட் வி வென்ட் டு சூப்பர் மார்க்கெட், தட் இஸ் கிரே சூப்பர் மார்க்கெட், அண்ட் வி பாட் லாட் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வி ரிட்டர்ன் பேக். ஸோ இப்போ நான் அப்படியே நைட் ட்ரெஸ்க்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ கோ டு pharmacy and I'll make sure I get the correct tablets and I'll watch something like a series or something I'll watch and I'm going to sleep. I'll maybe that clip coming tomorrow morning, that is Sunday. Thank you so much for seeing it till now. எனக்கு தெரியல யாரெல்லாம் இவ்வளோ தூரம் வந்து பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தீங்கன்னா really thank you so much. Yeah, it was Sunday morning. I waked up at 8 o'clock and அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹாட் வாட்டர்லாம் குடிச்சிட்டு I started my tuition classes. I used to take classes. ஸோ அதனால் காலையிலேயே என்னோடய classes எல்லாத்தையுமே வச்சு முடிச்சுட்டேன். 8 to 11 o'clock வரைக்கும் I had 2 classes for students. ஸோ ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு I called back ஃபுல்லாக கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு தென் it was like 11 o'clock நினைக்கிறேன், 10:50 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 11 o'clock I was like having my like breakfast was like yummy crispy dosa with chicken curry and chicken இல்லாமல் வந்து சண்டே வந்து it will not even get over for me. and dosa வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். even if you give me 3 times a dosa in a particular day I'll eat without any guilt and all. so yeah, so சூப்பராக தோசைலாம் சாப்பிட்டுட்டு I had my tablets, that is my painkiller. and then நான் வந்து ஓகே சண்டே வைப்ஸுக்கு கொஞ்சம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பேக்லாம் போட்டுட்டு இருந்தேன். it was a very basic and
and very very simple face pack with rice. எனக்கு தெரிஞ்சு நான் ரைஸ் பேக் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அந்த சோக்டு ரைஸ் வித் தட் அந்த ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் வித் சம் டர்மரிக் வந்து போட்டேன். நீங்கள் அதை ஆட் பண்ணுறது தான் கஸ்தூரி மஞ்சள், அந்த மாதிரி மஞ்சள் ஆட் பண்ணி போட்டுட்டு அண்ட் இட் வில் ரியலி ஹெல்ப் இன் க்ளோயிங் யுவர் ஸ்கின் அண்ட் கொஞ்சம் டேன்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ நான் யூஸ்வலாக வந்து போடுவேன், பட் டோன்ட் லெட் இட் ஃபார் லாங் ஹவர்ஸ் டு ஸ்டே பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் ஃபர்மெண்டட் திங்கில். ஸோ அதனால் இட் வில் காஸ் சம் பாக்டீரியாஸ். நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து குளித்தேன் அண்ட் ஐ வாஸ் டாக்கிங் வித் மை ஃப்ரெண்ட். ஐ வாஸ் லைக் ரொம்ப காலா டைம் அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டென்ட் ஐடியாலாம் வாங்கிட்டு இருந்தேன். இதை இப்படி பண்ணவா இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஃப்டர் தட் ஐ வாஸ் க்ளீனிங் மை ஹோம் அண்ட் ரூம். மெயினாக என் ரூமை வந்து அப்படியே ரொம்ப பக்காவாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் பிகாஸ் த நெக்ஸ்ட் டே வாஸ் மண்டே ரைட். ஸோ கொஞ்சம் ப்ரொடக்டிவாக நான் இருக்கணும்னா என்னை சுற்றி ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கணும், அதுவும் என் ரூம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும். பிகாஸ் நான் வீக் டேஸில் க்ளீன் பண்ணுவேனா கொஞ்சம் டவுட்டு தான். ஆஃப்டர் ஃபுல்லி க்ளீனிங் நான் வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் அண்ட் ப்ரௌனி சாப்பிட்டேன். அண்ட் எனி ஒன் யூ வாண்டட் டு ட்ரை திஸ், ப்ளீஸ் டூ ட்ரை. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபஜ்ஜி ப்ரௌனி எடுத்து வச்சுட்டு தென் யூ கேன் ஹேவ் லைக் ஐஸ்கிரீம். மெயினாக சாக்லேட் அண்ட் வெண்ணிலா வந்து இதுக்கு சூப்பராக சூட் ஆகும். போட்டுட்டு இஃப் யூ ஹேவ் தட் ஹெர்ஷி சாக்லேட் சிரப் யூ கேன் புட் தட் அப் அண்ட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்கும். லைக் ஃபுல் ஆஃப் தட் ஃபஜ்ஜி ப்ரௌனி வித் தட் ஐஸ்கிரீம் மெல்ட்ஸ் இன்டு யுவர் மவுத் அண்ட் இட் வில் பி ரியலி வெரி சூப்பர் அண்ட் வெரி காமிங். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் மை சண்டேஸ் ஆர் வித் திஸ் ஐஸ்கிரீம் ஆர் கேக்ஸ் தான். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு நான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படியே ஒரு எடிட்டில் உட்காந்தா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே சாலிடாக போயிடும். ஸோ எடிட் பண்ணிவிட்டு ஒரு சம்பவம் நடந்தது, படுத்து தூங்கிட்டேன். ஸோ ஐ ஆம் பேக் ஆஃப்டர் மை பவர் நேப். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து மத்தியானம் தூங்க வேண்டாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலி ஐ ஸ்டார்டட் எடிட்டிங். ஓகே, அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். பட் நான் எடிட் பண்ணிவிட்டு அதை வந்து 2K 4Kல வந்து டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அப்போ என் ஃபோன் வந்து அப்கிரேட்காக யூ ஹேவ் டு ரீஸ்டார்ட்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் வந்து எடிட் பண்ண வீடியோவை டிராஃப்டில் தான் வச்சுருந்தேன். எனக்கு வந்து ஸ்டக்காகவே இல்லை தட் ஐ ஹாவ் டு சேவ் மை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு ஓகே அப்கிரேட் அப்படின்னு கொடுத்தோடனே ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னோட எடிட்டிங் ஆப்பில் போய் பார்த்தா டிராஃப்டில் இருக்க வீடியோ வந்து இல்லை. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சு ஐ வாஸ் லைக் ஐயோ அப்படி ஆயிடுச்சு. பட் ஓரளவுக்கு பாதி பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அட்லீஸ்ட் பாதி பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்த வீடியோ வந்து இருந்துச்சு. ஸோ அதனால அதுக்கு ஓகே நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ போடல, மேபி வந்து வில் புட் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் டு ஸ்லீப். அண்ட் ஆஃப்டர் மை நேப் ஐம் யர்ஸ் எனக்கு ஸ்டில் தட் ஐ வாஸ் எடிட்டிங். அதுக்கப்புறமா வேஸ்ட்டாக போச்சு. இட் இஸ் நாட் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு ஐம் கோயிங் டு ஸ்பெண்ட் மை ஈவினிங் ஆஃப் சண்டே அண்ட் ஐம் கோயிங் டு ப்ரிப்பேர் சம்திங் ஃபார் மண்டே. அண்ட் occupied with my editing works. லைக் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக நான் வந்து எடிட் பண்ணப்போ அது வந்து சரியாக வரலையா. ஸோ அதனால நான் வந்து ஆஃப்டர் மை ஸ்லீப் ஒரு பவர் நேப்க்கு அப்புறம் டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ஐ ஸ்டார்டட் எடிட்டிங். ஸோ எடிட்டிங்கில் உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து டைம் ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஓடிடுச்சு. இட்ஸ் 8:30. நான் அப்படியே ப்ரோலாம் இல்லை, லைக் விட்டு ரொம்ப தேவையில்லாத கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அண்ட் கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க்ஸ் ஐ வாஸ் டூயிங். ஸோ ஐ ஹவ் ஆல்மோஸ்ட் டன். ஸோ அந்த வீடியோவை ரிவ்யூ பண்ணிவிட்டு தென் இதாக கொஞ்சம் கிட்டிங்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் தம்ப்நெயில் ரெடி பண்ணேன். ஸோ வாண்ட் டு ஈட் எனிதிங் லைக் சாலிடாக பிகாஸ் ஐ ஆம் லைட்டாக எனக்கு ஒரு பெயின் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு chew and eat and all. So I'm going to have அந்த ஹெல்த்னெக்ஸ் பவுடர் இருக்குல்ல, அந்த கஞ்சி சத்து மாவு கஞ்சி. ஸோ அது வந்து குடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது குடிச்சிட்டு அது ஆஃப் தி டே இந்த கோர்சஸ் கொஞ்சம் பார்த்தேன் அண்ட் ஐ டுக் சம் நோட்ஸ். ஸோ எனக்கு வந்து நான் SQL
கொஞ்சம் டச் விட்ட மாதிரி இருந்துச்சு லைக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி. ஸோ ஐ ஸ்டார்டட் சால்விங் மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ். அதாவது இன்றைக்கி தான் நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ஐம் விஷிங் அண்ட் ஐ ஹோப் ஸோ ஐ வில் பி கன்சிஸ்டன்ட். ஸோ வந்து ஐம் அப்கிரேடிங் மை செல்ஃப் அண்ட் ஐம் கெட்டிங் பெட்டர் எவ்ரி டே. ஸோ மெயினாக சாட்டர்டே சண்டே வந்து கொஞ்சம் நான் இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணுறதுக்கு, வெளியில் போகிறதுக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அண்ட் யூடியூப் ஆரம்பித்ததுனால லைக் கொஞ்சம் ஆக்சுவலாக எடிட்டிங் வந்து கொஞ்சம் எனக்கு நிறைய டைம் கன்சியூம் ஆகுது. அது வந்து எனக்கு கரெக்டாக எப்படி பண்ணணும்னு தெரியல. பிகாஸ் கண்டென்ட் அண்ட் கம்யூனிகேஷன் whatever I'm figuring out, நான் பேசுகிறதா இருக்கட்டும் அதெல்லாம் என்னால் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியுது பிகாஸ் இட் இஸ் கம்மிங் பை நேச்சர். பட் எனக்கு வந்து அந்த எடிட்டிங் மட்டும் கொஞ்சம் ரொம்ப தலைவலியாக இருக்குது. எனக்கு சிலதுலாம் வந்து நான் ரொம்ப நேரம் ஆகுது. ஆக்சுவலாக எனக்கு தெரியல எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு வீடியோ மற்றவங்களுக்குலாம் எடிட் பண்ணுங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருக்கு and it is very time consuming. I hope so I'll get better. ஸோ அதான் இதெல்லாம் சைட் பை சைடு போயிட்டு இருந்தது. I'm going to call off this day and it was a very good weekend for me. So maybe I'll see you in the next video and thank you so much for supporting me and seeing this video fully. And if you have any suggestions for me, like in the video podunga or anything that I wanted to improve or any suggestion from your side, please do comment and tell me. Yeah, so day by day we are growing together and I'll make sure I'll give you the best content that I can give you. Thank you so much for watching all of this. Tada, bye bye.